நன்றி பூக்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 17:17. இயேசு வேதனைப்பட்டு கூறிய இந்த வார்த்தைகள் இடம்பெற்ற சம்பவம் 10 தொழுநோயாளிகளின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊரில் 10 தொழுநோயாளிகள் இயேசுவை கண்டு தூரத்திலே நின்று, இயேசுவே, எங்கள் மேல் இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அவர்கள் மோசேயின் சட்டப்படி தீட்டுப்பட்டவர்கள். மனிதர்களிடமிருந்து விலகி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தான் அவர்கள் வசிக்க வேண்டும். எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும் அவர்களுக்கு. அதனால்தான் இயேசுவை பார்த்தவுடன் அருகில் வராமல் தூரத்தில் நின்று தங்களை குணமாக்குமாறு அவரிடம் வேண்டுகிறார்கள். நம் தேவன் தான் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாச்சே. அதுவும் அந்த 10 தொழுநோயாளிகளும் இயேசுவே என்று தன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். என் பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே, அதனால் நிச்சயம் நான் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம், குருக்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். விவிலியத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ சும்மா எழுதப்பட்டது அல்ல, அர்த்தம் பொதிந்தது. அவர்கள் கேட்டவுடன் உங்களுக்கு சுகம் கொடுத்து விட்டேன் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக அவரது பதில், ஆசாரியர்களுக்கு போய் காண்பியுங்கள் என்று சொல்கிறார். மோசேயின் முறைப்படி தொழுநோயாளிகள் தங்களுக்கு சுகம் கிடைத்தவுடன் ஆசாரியர்களிடம் சென்று தாங்கள் சுத்தமானவர்கள் என்று தங்களை அவர்களிடம் காண்பிக்க வேண்டும். அவர்கள் சோதித்து பார்த்து அனுமதி கொடுத்தால்தான் அவர்கள் தங்கள் உறவினர்களோடு போய் சேர்ந்து வாழ முடியும். இந்த சம்பவத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? இயேசு அவர்களிடம் சென்று அவர்களை தொட்டு சுகம் கொடுக்கவில்லை, எந்த மருந்தும் கொடுத்து விடவில்லை. ஆனால் சுகம் கிடைத்தவுடன் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய சொல்கின்றார். இது எதற்காக? அவர்களது விசுவாசத்தை, நம்பிக்கையை சோதிப்பதற்காக தான். ஏனென்றால் அவர்களிடம் வந்து இயேசு தொட்டு சுகம் கொடுக்கவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தங்களுக்கு சுகம் கிடைக்க சிறிது கூட வாய்ப்பில்லை என்பதும் நன்றாகவே தெரியும். ஆனால் இயேசு உங்களுக்கு சுகம் கிடைத்துவிட்டது என்ற அர்த்தத்தில் குருக்களிடம் சென்று காண்பியுங்கள் என்று சொல்கிறாரே என்று அவர்கள் அந்த இடத்திலேயே நின்று விடவில்லை. 14ஆம் வசனத்தில் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று என்று பார்க்கின்றோம். எப்பேற்பட்ட நம்பிக்கை, விசுவாசம்! நம்புவதற்கு சாத்திய கூறுகளே இல்லாத பொழுதிலும் அவர்கள் நம்பியதால் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இந்த 10 தொழுநோயாளிகள் போல் நாமும் இயேசுவால் குணப்படுத்த முடியும் என்னை, இயேசுவால் என் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று விசுவசித்து அதை நாம் செயல்களில் காண்பிக்கின்றோமா? யோசிப்போம். ஆனால் பரிதாபமான காரியம் என்னவென்றால், தங்களது அசைக்க முடியாத விசுவாசத்தினால் உடல் சுகம் பெற்ற அவர்கள் ஆன்ம சுகத்தை பெற்றுக்கொள்வதில் தோற்று போய்விட்டார்கள். ஆம், சுகம் பெற்று குருக்களிடம் காண்பித்து உறவுகளிடம் போய் சேர்ந்த அவர்கள் சுகம் கொடுத்தவரை மறந்து விட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும், அதுவும் ஒரு அந்நியன், சமாரியன் மட்டும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு அவனிடம், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். உடல் சுகத்தோடு நீ மீட்பும் பெற்றுவிட்டாய் என்று கூறுகின்றார். இதிலிருந்து ஒரு அருமையான பாடத்தை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அதாவது, மலையை பெயர்க்கை கூடிய நம்பிக்கை உன்னிடம் இருந்தாலும், அதன் மூலம் நன்மைகள் உனக்கு கிடைத்தாலும் அது எனக்கு ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்காது. நான் உன்னிடம் உன் தகன பலிகளையும் எரிபலிகளையும் கேட்கவில்லை, நன்றி பலியை தான் கேட்கிறேன். அதுவும் உனக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய சாத்தானை உன்னிடமிருந்து அகற்றத்தான் அந்த தேவையான வார்த்தை நன்றி இயேசுவே என்று சொல்லச் சொல்கின்றேன். ஏனென்றால் அவன் வெறுக்கக்கூடிய வார்த்தை என் பெயர், அவன் வெறுக்கக்கூடிய காரியம் நீ என்னை புகழ்வது. இந்த 2 காரியங்களையும் செய்தால் நீ இன்னும் அதிகமான நன்மைகளை பெறுவாய் என்று சொல்லும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, நம்ம பாதத்தின் இறுதி நாளில் வந்திருக்கும் நாம் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நன்றி பூக்களை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஜெபம் செய்வோம். நன்மைகளின் நாயகனே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்கின்றோம். இந்த மாத துவக்கத்தை பார்த்த அநேகர் இந்த நாளை காண முடியாதபடி மரணத்தை சந்தித்திருக்கையில் எங்களுக்கு உயிரையும் உறவையும் உணவையும் உடைமைகளையும் கொடுத்து நிரம்ப ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி. போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்த உமது கிருபைக்காக
நன்றி கூறுகின்றோம். நாளை பிறக்க இருக்கும் மாதத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களது பாதைகள் நெய்யாய் பொழிய கட்டளையிடுவீராக. ஆமேன்.